அடுத்து நம்ம பார்க்க போறது மிகுந்த கவனத்தை பெறும் ஜம்மு காஷ்மீர் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு. இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கவனத்தை பெறுது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு. என்னன்னா, அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள், பொதுவான விஷயங்கள் நம்ம திரும்ப ஒரு முறை பார்த்தலாம். ஜம்மு காஷ்மீர்ல 2வது கட்டமாக 26 தொகுதிகளில் இன்னைக்கு சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. 90 தொகுதிகளை கொண்ட ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு 3 கட்டங்களாக தேர்தல் அறிவிக்கப்பட்டது. முதல் கட்டமாக 24 தொகுதிகளில் போன 18ஆம் தேதி எலெக்ஷன் நடந்துச்சு. அந்த முதற்கட்ட வாக்குப்பதிவுல 61.38% வாக்குகள் பதிவாச்சு. அதுக்கப்புறம் ஜம்மு பிராந்தியத்துல 11 தொகுதிகள், காஷ்மீர் பிராந்தியத்துல 15 தொகுதிகள் அப்படின்னு மொத்தம் 26 தொகுதிகளுக்கு இன்னைக்கு இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த இரண்டாம் கட்டத்தில் பாத்தீங்கன்னா, முன்னாள் முதலமைச்சரும் தேசிய மாநாட்டு கட்சி தலைவருமான உமர் அப்துல்லா, பாஜகவுடைய ஸ்டேட் லீடர், பாஜகவுடைய மாநில தலைவர் ரவீந்தர் ரெய்னா, அப்னி கட்சி தலைவர் அல்டாஃப் புகாரி உள்ளிட்ட 239 வேட்பாளர்கள் இந்த களத்துல இருக்காங்க. ஏற்கனவே நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறது பத்தி 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் பாஜக, காங்கிரஸ் அப்படின்னு 2 தேசிய பிரதான கட்சிகளாக கருதப்படுகின்ற அந்த கட்சிகளும் போட்டிடுறாங்க. அதுல காங்கிரஸ் கட்சியோட தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணி அமைச்சிருக்காங்க. மக்கள் ஜனநாயக கட்சி, அவாமி இதிஹாத், ஆம் ஆத்மி, இந்த மாதிரி சில கட்சிகளும் தீவிர வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு இந்த தேர்தலில் அவங்க ஃபேஸ் பண்றாங்க. 3வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு அப்படிங்கிறது 40 தொகுதிகளில் வருகிற 1ஆம் தேதி நடக்கிறதுக்கு. 3 கட்ட வாக்குப்பதிவுகளும் முடிஞ்ச பிறகு அடுத்த மாதம் 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டு அன்னைக்கு முடிவுகள்லாம் அறிவிக்கப்பட இருக்கு. இதுதான் இந்த ஜம்மு காஷ்மீர் எலெக்ஷனுடைய அந்த நடைமுறைகள். ஏன் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு மட்டும் மிக முக்கியமான எதிர்பார்ப்பு ஏற்படுத்து அப்படின்னா, பொறியாளர் ரஷீத் அவரால் உமர் அப்துல்லாவுக்கு மீண்டும் சிக்கல் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. யார் அந்த பொறியாளர் ரஷீத், அவரால் ஏன் உமர் அப்துல்லாவுக்கு சிக்கல் அப்படின்னு பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீர் அவாமி இத்தேஹாத் கட்சியினுடைய நிறுவனர் தான் இந்த பொறியாளர் ரஷீத். அவர் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு பாராமுல்லாவில் இருந்து தேர்தலில் பலத்த வீரரான உமர் அப்துல்லாவை எதிர்த்து வெற்றி பெற்றார். நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் உமர் அப்துல்லாவை எதிர்த்து சுயேட்சையாக போட்டியிட்டவர் தான் பொறியாளர் ரஷீத். எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருந்தது, யாரும் பெருசா கண்டுக்கல, அவர் எங்கிருந்து ஜெயிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனா எல்லாத்தையும் தவிடு பொடியாக்கி உமர் அப்துல்லாவையே கிட்டத்தட்ட 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வீழ்த்தி ஒரு அபார வெற்றி பெற்றாரு பொறியாளர் ரஷீத். இத்தனைக்கும் அவர் சிறையில் அடைக்கப்பட்டவர், சிறையில இருந்தே ஜெயிச்சிருக்கார் அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக, ஒரு ஆச்சரியமான விஷயமாக பார்க்கப்பட்டது. உமர் அப்துல்லாவே தோற்கடிச்சாரு, அதுவும் ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஜெயில இருந்துகிட்டே அப்படிங்கிறதுதான். ஏன் அவர் ஜெயில் பண்ணாரா? 2019 அவரை அரெஸ்ட் பண்றாங்க. அதாவது உப்பா சட்டத்தின் கீழ் என்ஐஏ அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்படுறாரு. அவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது பண்ணப்பட்டாரு. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு பண்ணப்பட்ட முதல் இந்திய அரசியல்வாதியும் இவர் தான். பயங்கரவாதத்துக்கு நிதி உதவி செஞ்சாரு அப்படின்னு சொல்லப்பட்டக்கூடிய குற்றச்சாட்டின் பேர்ல அவர் ஆகஸ்ட் 9ஆம் தேதி 2019 முதல் திகார் சிறையில அடைக்கப்பட்டிருக்காரு. ஆனா இன்னும் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படல. அதனால அவர் எம்பியா நிக்கலாம், எம்பியாக பதவி ஏற்கலாம், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவரால் எம்பியாக தொடர முடியாது, அது தொடர்பான தேர்தலையும் போட்டியிட முடியாது. ஆனா குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாமல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால், விசாரணை கைதியாக அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் அவர் எம்பி எலெக்ஷன்ல போட்டியிட்டாரு. உமர் அப்துல்லாவை எதிர்த்து போட்டியிட்டாரு பாராமுல்லாவில். கிட்டத்தட்ட 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அவர் ஜெயிச்சாரு. இதுதான் பொறியாளர் ரஷீத்துடைய அரசியல் பின்னணி, அவருடைய வெற்றி பின்னணி அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில தான் இப்போ சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் உமர் அப்துல்லா போட்டியிட்டாரு. உமர் அப்துல்லா போட்டியிட்டார் அப்படின்னும் போது அங்கு வாக்கு சேகரிப்பதற்காக, பிரச்சாரத்திற்காக பொறியாளர் ரஷீத்துக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. ஜாமீன் வழங்கப்பட்ட அவருக்கு இப்ப ரீசெண்டா வெளிவந்தாரு. அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு. 3ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்துல சரணடையணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல பொறியாளர் ரஷீத்துக்கு ஜாமீன் வழங்கி தேர்தல் பிரச்சாரத்துக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருப்பது அவரால் தோற்கடிக்கப்பட்ட உமர் அப்துல்லா உள்ளிட்ட பெரும் கலக்கத்தில் ஆழ்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். திரும்பவும் இவர் ஜெயில இருக்கும் போதே 5 லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சாரு, இப்ப வெளியே வந்து பிரச்சாரம் பண்ணாருன்னா மீண்டும் நமக்கான வெற்றியை பறி போகுமோ அப்படின்னு கந்தர்பால் தொகுதியில போட்டியிடக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா ஒரு வித அச்சத்துடனே தான் இருக்காரு. அப்போ மீண்டும் இந்த பொறியாளர் ரஷீத்தால் உமர் அப்துல்லாவுக்கு மீண்டும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறதா அப்படிங்கறத இந்த தேர்தல் முடிவுகள் வரும்போதுதான் தெரிய வரும். பொறுத்திருந்து பார்க்கலாம். 2024 எம்பி எலெக்ஷன்ல உமர் அப்துல்லாவை தோற்கடித்த பொறியாளர் ரஷீத்
இப்போ பிரச்சாரத்துக்காக வெளிவந்து பிரச்சாரம் மேற்கொண்டு இந்த எலெக்ஷன் நடந்து முடிந்திருக்கிறது. அவருடைய பிரச்சார யுக்தி அப்படிங்கிறது 2024 போலவே இந்த சட்டமன்ற தேர்தலில் உமர் அப்துல்லாவை வீழ்த்தும் வகையில் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம தேர்தல் முடிவுகள் வரும் வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.